இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 1.5 மாசமா தண்ணி இப்படிதான் வருது இங்க. காவா தண்ணி இல்ல கொக்கோ கோலா காவா தண்ணி. இது 1.5 மாசமா இப்படிதான் வந்துட்டு இருக்குது. மழை வந்தாலும் தண்ணி ஃபுல்லா அடிச்சிடுது ஒரே. இது ப்ராப்ளம் வந்து சீக்கிரமா சரியாகணும். தண்ணி வரணும் குடிநீர். ஆமா இப்படிதாங்க வருது. 1.5-2 மாசமா இப்படிதான் வருது. 45 டேஸா இருக்கு இந்த பிரச்சனை. ஆமா ஆமா இது வந்து எம்எல்ஏ கிட்டயும் பண்ணியாச்சு, பகுதி செயலாளர்கிட்டயும் பண்ணியாச்சு. ஆர்டி சேகர், பகுதி செயலாளர் ஜெயராம சொல்லியாச்சு. எல்லாம் ஏஐ பாக்குறாங்க. உசைன் உசைன் டிஆர் அவர்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. பாருங்க பள்ளம் நோண்டி வச்சுட்டு ஸ்கூல் ஜோனு வந்து பசங்க விழுந்துடுறாங்க. இங்க பள்ளம் நோண்டி வச்சுட்டு வேற இஷ்யூ இவ்வளவு இருக்கு. தண்ணிக்கு இவ்வளவு செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் ஆகுது கேன் வாட்டருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆஃபீஸ் தான் போயிட்டு வரோம். இப்போ எங்கள் கிளாத்ஸ் எல்லாமே நாங்கள் ஆஃபீஸ் போகிற கிளாத்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. டெய்லி அதனாலே ஒரு ஸ்மெல் எங்களுக்கு, அதனாலே டிசீஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 2 இயர் கிட் ஒன்று வச்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு இப்போ ரேஷஸ் நாங்கள் அதுக்கு வேறு டாக்டர் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் 45 டேஸாக இந்த இஷ்யூ வந்து நாங்கள் மெட்ரோ வாட்டர் போர்டுக்கும் நாங்கள் மெயில் பண்ணோம். நாங்கள் வீடியோ ப்ரூஃபும் எடுத்து சப்மிட் பண்ணோம். சீவேஜ் சக்கர் லாரி வருது, அவங்க வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஒரு பேத்தோல் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து ஒர்க் நடக்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்ககிட்ட மினிமம் ஒரு 3 டேஸ் எங்களுக்கு எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணோம். அதை தாண்டி நாங்கள் November 5 கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் December 13, ஆல்மோஸ்ட் 40 டேஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எந்த இஷ்யூமே அட்ரஸ் பண்ணல. நான் எம்எல்ஏ கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் டிஏ ஏஏ இஏ அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போடு அது போடுன்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் போடுறாங்க. அதோட அந்த ஃபைல் எங்கே போகுது என்ன செய்யுதுன்னே தெரியல. அதோட ஆக்ஷனே கிடையாது. இங்கே இருக்கிற சுத்து வட்டார பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துலேயும் மனு வாங்கி, எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி, எல்லார்கிட்டையும் மொத்தம் 300 வீடு, கிட்டத்தட்ட 250-300 வீடு இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் வாங்கிட்டேன் நான் கையெழுத்து வாங்கி. நான் எல்லாருக்கும் டிஏஏ கார்பரேஷனுக்கு எல்லாத்துக்கும் அமிச்சேன். அது மேல ஆக்ஷனே இல்லை மேடம். களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வியாசர்பாடியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் மக்கள் பெரிதும் அவதியடைந்த நிலையில் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன? விவரங்கள். சுபா வணக்கம். வியாசர்பாடி விபி சாலை பாலமுருகன் தெரு பகுதியில் சுமார் 150 வீடுகள் வந்து இருக்கு. இந்த பகுதியில் வந்து சுமார் 1000 மக்கள், 150 வீடுகள்லயும் சுமார் 1000 மக்கள் வசித்து வரக்கூடிய நிலையில குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. கடந்த 45 நாட்களாகவே இதே நிலை இருந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குடிநீரில் இதுபோன்ற ஒரு கழிவுநீர் வந்து கலந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ அல்லது வந்து மற்ற பயன்பாடுகள், குளிப்பது, துணி துவைப்பது உள்ளிட்ட மற்ற பயன்பாடுகளுக்கு கூட இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்று இந்த மக்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சியாக இருக்கட்டும், இந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவர்களிடம் புகார் அளித்தும் அவர்கள் உரிய நேரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூட அவர்கள் தரப்பில் வந்து நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்ப கையில வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணீர், இது வந்து பார்ப்பதற்கு ஏதோ கொக்கோ கோலா மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் வந்து இந்த வீடுகளில் வரக்கூடிய ஒரு இந்த குடிநீரில் வந்து கலந்து வரக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீரை தான் இந்த பகுதி மக்கள் துணி துவைப்பதற்கு பயன்படுத்துவதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது வந்து ஒரு சுகாதார வந்து கேள்விக்குறியாக இருப்பதாகவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல்லாவரத்திலும் கூட இதே போன்ற ஒரு சம்பவமானது வந்து நிகழ்ந்திருந்தது. அதில் மக்களும் கூட ஏராளமான மக்கள் வந்து பாதிப்படைந்திருந்தார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா, தற்பொழுது வியாசர்பாடி பாலமுருகன் தெரு பகுதியிலும் இதே போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில விரைந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து உரிய தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் குழந்தைகள் எல்லாம் ஏராளமான இந்த ஒவ்வொரு வீடுகளிலும் குழந்தைகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவர்களும் கூட நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில அடிப்படை தேவைகள்ல ஒன்றாக வந்து குடிநீர் இருக்கக்கூடிய நிலையில அது வந்து சுகாதாரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களினுடைய ஒரே கோரிக்கையாக வந்து இருக்குது. அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தின் போதாக இருக்கட்டும், இல்ல வெயில் காலத்திலுமே கூட இது போன்ற கழிவுநீரில் வந்து குடிநீரில் வந்து கழிவுநீரானது அவ்வப்போது கலந்து வரக்கூடிய ஒரு சம்பவமானது நடந்து வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை தான் இந்த பகுதி மக்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. அதே போல பார்த்தோம்னா, சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த பகுதிக்கு வந்து ஆய்வுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, குடிநீர் வழங்கல் வாரியத்துறை அதிகாரி வந்து வருகை தந்திருந்தார். அவரிடம் நம்ம வந்து கேட்டபொழுது மழையின் காரணமாக வந்து இந்த பணிகள் வந்து தாமதமானது, எனக்கு புகார் வந்த
வந்த உடனேயே வந்து தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். மழையின் காரணமாக தற்பொழுது பணிகள் தாமதமடைந்திருக்கிறது. விரைந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் கூட தெரிவித்திருந்தார். அதேபோல திமுக வட்ட செயலாளரும் கூட நம்மிடையே பேசும்பொழுது இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று வந்து தெரிவித்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி மக்கள் சுமார் 150 வீடுகள்ல இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்குது. குடிநீரில் கழிவு நீரானது வந்து கலந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. எனவே அடிப்படை வசதிகள் மக்களினுடைய அடிப்படை தேவைகள்ல ஒன்றான அந்த குடிநீர் வந்து சுகாதாரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. அந்த லேடிஸ் ஒரு 4 லேடிஸ் வந்து இந்த மாதிரி பாலமுருகன் தெருவில் வந்து பொல்யூஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு ½ அன் அவர்ல எங்க சைட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். பிரிலிமினரியா நாங்க என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ மெயின் ஃபிளஷிங் பண்றது அந்த ஒர்க் எல்லாம் பண்ணோம். பட் எங்களுக்கு பொல்யூஷன் சரியாகல. ஸோ அடுத்து வந்து இப்போ ரோட் கட் பேனால தான் அந்த ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வேற நெசசரி வேற இதான் ஆப்ஷன்றதுனால கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கிட்டு இன்டிமேட் பண்ணிட்டு நாங்க பொல்யூஷனுக்கு பள்ளம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒர்க் போயிட்டு இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒர்க் நடக்கும் போதே மீன் டைம் இதுக்கான ஆல்டர்னேட்டிவா வந்து மொபைல் வாட்டர் சப்ளை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் வாட்டர் சப்ளையும் டெய்லி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஈவினிங்ல அதாவது சப்ளை ஹவர்ஸ்லேயே வர மாதிரி ஈவினிங்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மொபைல் வாட்டர் சப்ளை வருது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பொல்யூஷன் சரி பண்ணி கொடுத்துருவோம். என் பேர் தினகரன். நான் திமுக 45 வட்ட செயலாளர். இங்க வந்து பாலமுருகன் தெருவில் சில காலமா வந்து தண்ணியில் வந்து சாக்கடை தண்ணி கலக்குதுன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. இது சம்பந்தமாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் வந்து பார்த்துட்டு அதுக்கான வேலையை துரிதப்படுத்தினார். அதுக்குள்ளேயே மழை வந்து அதெல்லாம் பிரச்சனையாக நிற்கிருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ காலையில் கன்சல்ட் பண்ணால் என்ன சொன்னாங்கன்னா மழையால் நிற்குது சார், இது எப்படி நாங்கள் இந்த வாரத்தில் இந்த வீக்கில் ரெடி பண்ணி கொடுத்துறோன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.